வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ் பாரம்பரிய முறையில் ஆரோவில்லில் நடந்த தமிழ் புத்தாண்டு விழாவில் வெளிநாட்டவரும் ஆரோவில் வாசிகளும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் உள்ள மோகனம் கலாச்சார பண்பாட்டு மையத்தில் தமிழ் புத்தாண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. ஆளுயர கண்ணாடி முன்பு மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள் மற்றும் வேப்பம்பூ, தமிழ் புத்தகங்கள், தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் மங்கள பொருட்களை வைத்து சிறப்பு பூஜையுடன் பஞ்சாங்கம் படிக்கப்பட்டது. தொடர்ந்து உள்ளூர் வாசிகளும் ஆரோவில் வாசிகளும் வெளிநாட்டவரும் கண்ணாடி முன் நின்று மங்கள பொருட்களை பார்த்து தங்களை தாங்களே கைகூப்பி வழங்கி இறைவனை வேண்டிக் கொண்டனர். தொடர்ந்து மோகனம் கலாச்சார பண்பாட்டு மையத்தில் பயிலும் மாணவர் மற்றும் இளைஞர்களின் தமிழர் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மல்லர் கம்பம் ஏறி மாணவர்களும் கயிறில் தலைகளாக நின்று மாணவியரும் அசத்தினார்கள். தொடர்ந்து சிலம்பாட்டம், சுருள் கத்தி சுழற்றுதல், பாட்டு, இசை என இளைஞர்கள் அசத்தினார்கள். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மங்கலம் சட்டமன்ற தொகுதி தலைவர் சபரிகிருஷ்ணன் தலைமையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு மங்கலம் தொகுதி தலைவர் சபரிகிருஷ்ணன் தலைமையில் ஒல்லியனூர் தாசில்தார் அலுவலகம் அருகே உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு ஆள் உயர மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மங்கலம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் பெருமாள், மாவட்ட தலைவர் அனிதா, பொதுச் செயலாளர்கள் கந்தன், கணேஷ், தொகுதி துணைத் தலைவர் மோகன், தொகுதி செயலாளர்கள் விஜயன், வேல்முருகன், பட்டியல் அணி தொகுதி தலைவர் வெங்கடேசன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ராமலிங்கம், ஏழுமலை, சீதாராமன், சுரேந்தர், சிவபாலன், ஐயப்பன், அழகுவேல், விஷ்ணு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மங்கலம் தொகுதி தலைவர் சபரிகிருஷ்ணன் செய்திருந்தார். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமீறலால் அதிகரித்து வரும் விபத்துக்களை தடுக்கும் பொருட்டு காவல்துறையில் துவங்கப்பட்டுள்ள சிறப்பு அமலாக்க இயக்கம் ஒரே நாளில் 302 வழக்குகள் பதிவு செய்து ரூபாய் 3 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து பிரிவு சீனியர் எஸ்பி திவ்யா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளை பாதுகாத்திட தொடர் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சமீபத்திய சாலை விபத்து தரவுகளை பகுப்பாய்வு செய்யப்பட்டது. அதில் கவனம் சிதறிய வாகனம் ஓட்டுதலே, குறிப்பாக மொபைல் போனில் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவதுமே விபத்துகளுக்கு முக்கிய காரணம் என்பது தெரியவந்துள்ளது. இதனை தவிர்க்க போக்குவரத்து போலீசார் மூலம் பல்வேறு விழிப்புணர்வு பிரசாரங்கள் மேற்கொண்ட போதிலும் பலர் இன்னும் மொபைல் போனில் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுகின்றனர். இதனால் அவர்கள் தங்களுடைய உயிரையும் மற்ற சாலை பயனாளர்களின் பாதுகாப்பையும் ஆபத்துக்கு உள்ளாக்குகின்றனர். இந்த ஆபத்தான செயல்பாட்டை தடுக்கும் பொருட்டு மாநிலத்தில் சிறப்பு அமலாக்க இயக்கம் துவங்கப்பட்டுள்ளது. இக்குழுவினர் முக்கிய சந்திப்புகள் மற்றும் அதிக விபத்து ஏற்படும் பகுதிகளில் வாகன சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விதிமுறைகளை மீறும் நபர்கள் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் பிரிவு 184 கீழ் வழக்கு பதிந்து தலா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. இக்குழுவினர் நேற்று முன்தினம் 13ஆம் தேதி நடத்திய அதிரடி சோதனையில் விதிமீறலில் ஈடுபட்ட 302 பேர் மீது வழக்கு பதிந்து தலா ரூபாய் 1000 வீதம் மொத்தம் 3,02,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம் பிறந்த நாளினை முன்னிட்டு அமமுக புதுச்சேரி மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் ஜே ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மறைந்த முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம் பிறந்த நாளினை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் புதுச்சேரி மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் ஜே ஏற்பாட்டில் உளந்தை கிரைப்பாளையம் முதலியார்பேட்டை ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தா சாமிகள் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் முருகன், மேற்கு மாநில செயலாளர் எஸ்டி சேகர், நிர்வாகிகள் ராஜா மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் ராமநாதன், துரைசாமி, சிசுபாலன், ஆனந்தன், முத்துகிருஷ்ணன், சிவனேசன், அமுதவள்ளி, செல்வி மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி பாஜக மாநில பொறுப்பாளர் உடல்நலம் பெற வேண்டி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர்.
புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா விரைவில் உடல்நலம் பெற வேண்டியும் மாநிலத்தில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டியும் இன்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேரை இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், மாநில பொதுச் செயலாளர் மோகன் குமார், துணைத் தலைவர்கள் ரத்னவேல், அகிலன், அமாவாசை, பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு தவிக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ பெரியசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுக்கரையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு தமிழக வெற்றிக் கழக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ பெரியசாமி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி நெட்டப்பாக்கம் தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொகுதியில் உள்ள அனைத்து அம்பேத்கர் சிலைகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். இவ்விழாவில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக புதுச்சேரி மாநிலத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை 61 நாட்கள் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் தொடங்கியது. இதில் கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர அனைத்து படகுகளுக்கும் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீன்பிடி தடைக்காலத்தையொட்டி ஆழ்கடலில் இருந்த அனைத்து விசைப்படகுகளும், பைபர் படகுகளும் கரை திரும்பின. புதுச்சேரி பிராந்தியத்தின் கனகச்செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலும், காரைக்கால் பிராந்தியத்தில் மண்டபத்தூர் முதல் வடக்கு வாஞ்சூர் வரையிலும், ஏனாம் கடல் பகுதிகளில் மீன்பிடி படகுகள் அந்தந்த மீனவ கிராமங்களிலும், பெரிய விசைப்படகுகள் நள்ளிரவு முதல் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான படகுகள் கடலுக்கு செல்லாததால் இந்த நாட்களில் ஓய்வில் உள்ள மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளையும் வலைகளையும் சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். மேலும் மீன்பிடி தடைக்காலம் காரணமாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து மீன்கள் இறக்குமதி செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் அடுத்தடுத்த நாட்களில் மீன்களின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மாஹே பிராந்தியத்தில் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படும் என மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கல்மேடுபேட் முகாம் சார்பாக சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 135ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஊசுடு தொகுதி அமைப்பாளர் இளங்கோவன் தலைமையில் முகாம் செயலாளர் இளையராஜா, தேசிங்கு, குமார், ஆனந்தராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் பெரு அரிமா தமிழன், தமிழ்நாடு புதுச்சேரி முதன்மை செயலாளர் பொதினவளவன், அமைப்பு செயலாளர்கள் பாத தமிழ்மாறன், பா அமுதவன், தீந்தமலன், மருத்துவ தொண்டு மையத்தில் மாநில செயலாளர் முரளிதரன், தோழர் ஐயப்பன், தொகுதி செயலாளர் தனுஷ், மாவட்ட செயலாளர் இளவளவன், இளையராஜா மற்றும் கட்சி பிரமுகர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேலும் சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் பெண்களுக்கு புடவைகளும், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டு மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஏராளமானோர் பங்கு பெற்றனர். பூரணாங்குப்பம் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நடைபெற்ற 19ஆம் ஆண்டு லட்சதீப உற்சவ விழாவில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. இங்கு சித்திரை மாத பிறப்பை முன்னிட்டு 19ஆம் ஆண்டு லட்சதீப உற்சவம் மற்றும் 1ஆம் ஆண்டு திருக்கல்யாண மகோத்சவம் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி, சீதாதேவிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அருகில் லட்சுமணர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார். காலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் காட்சி அளித்தார். தொடர்ந்து கோவில் முன்பு லட்சதீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பக்தியோடு தீபமேற்றி சாமியை வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு கடற்கரை சாலையில் அம்பேத்கர் படத்தை உதவி ஆய்வாளர் வினோத் ரங்கோலி கோலமாக வரைந்தது பல்வேறு தரப்பினரிடையே பாராட்டை பெற்றுள்ளது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் நேற்று கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் வினோத் என்பவர் கடற்கரை சாலையில் 12 அடி நீளம் 8 அடி அகலத்தில் அம்பேத்கர் திருவுருவ படத்தை ரங்கோலி கோலமாக வரைந்து அசத்தியுள்ளார். இதனை கடற்கரைக்கு வந்து சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து உதவி ஆய்வாளர் வினோத்தை வெகுவாக பாராட்டினர். மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இதற்கு முன்னதாக மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், கர்ம வீரர் காமராஜர், நடிகர் அஜித், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உட்பட பிரபலமானவர்களின் ரங்கோலி கோலங்களை உதவி ஆய்வாளர் வினோத் வரைந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது வினோத் வரைந்த இந்த கோலத்தின் புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வில்லியனூர் அருகே வாய்க்காலில் முகத்தில் இரத்த காயங்களுடன் வாலிபர் இறந்து கிடந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் வழுதாவூர் மெயின் ரோட்டின் ஓரமாக செல்லும் ஊசுடேரி வாய்க்காலில் நேற்று காலை வாலிபர் ஒருவர் முகத்தில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் விரைந்து சென்று வாய்க்காலில் இறந்து கிடந்த வாலிபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் தொடர் விசாரணையில் வாய்க்காலில் இறந்து கிடந்தவர் கூடப்பாக்கம் மேட்டத்தரவைச் சேர்ந்த பாஸ்கர் மகன் பாலச்சந்திரன், 36 வயது என்பதும், இவருக்கு மோகனப்பிரியா என்ற மனைவியும் ஒரு ஆண் குழந்தை உள்ளனர் என்பதும் தெரியவந்தது. பாலச்சந்திரன் கடந்த சில மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி சுற்றி வந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன் வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் மீண்டும் வீட்டுக்கு செல்லவில்லை. இதையடுத்து உறவினர்கள், நண்பர்கள் வீடு என பல இடங்களில் பாலச்சந்திரனை தேடி வந்தனர். இந்நிலையில் பிள்ளையார்குப்பம் பகுதியில் ஊசுடேரி வாய்க்காலில் இறந்து மிதந்தது பாலச்சந்திரன் தான் என அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் போலீசார் சந்தேக மரணம் பிரிவில் வழக்கு பதிந்து அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வாய்க்காலில் தவறி விழுந்து இறந்தாரா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். பண்ருட்டி அடுத்த அண்ணா கிராமம் ஒன்றிய பகுதிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அண்ணா கிராமம் ஒன்றியத்திற்குட்பட்ட மேல்கவரப்பட்டு, கீழ்கவரப்பட்டு, ஆண்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக ஒன்றிய செயலாளர் வி.கே. வெங்கட்ராமன், மதிமுக ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுதுதான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பண்ருட்டி தொகுதியை முன்னேற்றம் செய்து காட்டுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சகம் டில்லியில் பணியாற்றிய 2 IAS அதிகாரிகளை புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்துள்ளது. மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: AGMTU கேடரைச் சேர்ந்த 7 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி நிர்வாகத்திற்கு 2 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி டில்லியில் பணியாற்றிய ராஜீவ் சுக்லா மற்றும் அனூப் தாக்கூர் ஆகியோர் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வரும். மாற்றப்பட்டுள்ள அதிகாரிகள் அனைவரும் அடுத்த 15 நாட்களுக்குள் தங்களது தற்போதைய பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு புது பொறுப்புகளை ஏற்க வேண்டும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.